ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மமோஸ். இந்த மமோஸ் வந்து வெஜிடேரியனாகவும் செய்யலாம் காய்கறிங்க போட்டு. இல்லாட்டினா வந்து நம்ம கோழி இல்லை ஆட்டுக்கறி அதுலேயும் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உங்களுக்கு 1/2 கிலோ கோழி, எலும்பு இல்லாதது. கூட வந்து நண்டுடைய சதை அது விற்பாங்க கடையில். இது வாங்கி 2த்தையும் ஒன்றா அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூட வந்து வெங்காயத்தாள் போட்டுக்கோங்க. நான் ஐஸில் வச்சுருந்த வெங்காயத்தாள் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட வாங்கி போட்டுக்கலாம். அது கூட வந்து புதினா புதினா, கொத்தமல்லி, சோயா சாஸு, அது கூட வந்து இதுவும் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா கலந்து வரா மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. பெசரி வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருட்கள், இது வந்து ஒரு சைனீஸ் டிஷ்ஷு. இப்போ நம்ம ஊர்லேயும் செய்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த கெச்சப்பு, மயோனஸ்லாம் தொட்டுக்கின்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு மேல் மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சம் உப்பு போட்டு மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஈரத்துணி போட்டு மூடி, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கையில் ஒட்டாமல் வரும். மூடி நல்லா கொஞ்ச நாள் அது ஊறட்டும். அதுக்கப்புறமேட்டா நல்லா ஊறின அப்புறம் மாவை நல்லா பெருசாக திரட்டிக்கோங்க. இது இப்போ எல்லா ரோட்டு கடையிலையும் விற்கிறாங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் விற்கிறாங்க. இதை சூப்புலேயும் போட்டு சாப்பிடுவாங்க. மமோஸு சிக்கன் சூப்பில் போட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரி திரட்டிட்டு ஒரு டப்பாவுடைய மூடி எடுத்து ரவுண்டாக வெட்டி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல அது மாதிரி அப்பளம் மாதிரி ரவுண்டாக வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா, அதுக்கப்புறமேட்டா அந்த மமோஸு உள்ளே வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை முதல்ல அழிச்சிக்கிட்டு கொஞ்சம் அந்த தீனியை எடுத்து உள்ளே வச்சு ஓரத்தில் தண்ணியை தடவி ஒட்டிட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க. இதை மாதிரி செஞ்சு இது கொஞ்சம் சிங்கனாத பிடிச்ச வேலை தான் இது. திரட்டணும், கொல்லணும், அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும். இது மாதிரி அழகாக மடித்து அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி அழகாக வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் ஆவியில் வச்சு எடுத்துட வேண்டியது தான். இது பசங்களுக்கு கொடுக்கலாம். சண்டேயில் கொஞ்சம் செஞ்சு அழகாக பசங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா பசங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இதை மாதிரி செஞ்சு நீங்கள் அடுக்கி வச்சுக்கிட்டு அவ்வளோதான். இது மாதிரி அடுக்கி வச்சுக்க வேண்டியது தான். கொஞ்சம் லேட்டாகும் இது வேலை செய்கிறதுக்கு. இதை மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஆவியில் வைக்கணும். இதை கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க, பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசரம். எண்ணெய் தடவிட்டு அதை அடுக்கிட்டு அடியில் தண்ணி வச்சுடுங்க. அடியில் தண்ணி வச்சு மேலே வந்து நம்ம இடியாப்பம் வைக்கிற மாதிரி தான் வச்சிட்டிங்கன்னா அது வெந்துடுச்சு. இவ்வளோ தான். இந்த பசங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.